ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். அந்த வேர்ட்ஸை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத குயிக்கா பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா ஹர்டில். ஹர்டில் அப்படின்னா தடை, இடைஞ்சல் இல்ல நெருக்கடி அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஹீ won the 400 மீட்டர் ஹர்டில். இந்த இடத்துல ஹர்டில் அப்படிங்கிறது வந்து ஹர்டில் ரேஸை சொல்லுது. அப்படின்னா என்னன்னா தடை ஓட்ட பந்தயம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இடையில டிஸ்டர்பன்ஸ் மாதிரி பிளாக்ஸா இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த பிளாக்ஸ் நீங்க வந்து ஓடி வின் பண்ணணும். அந்த ரேஸ்க்கு பேர் தான் ஹர்டில் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ won the 400 மீட்டர் ஹர்டில் அப்படின்னா அவன் 400 மீட்டர் தடை ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நம்மளோட செகண்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் தி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஹர்டில் தட் வி ஃபேஸ். பெர்ஹாப்ஸ்னா அநேகமாக இது நாம் சந்திக்கும் மிகவும் கடினமான தடையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் சென்டென்ஸ், த கம்பெனி ஃபேஸஸ் சிவியர் ஃபினான்ஷியல் ஹர்டில் திஸ் இயர். அப்படின்னா நிறுவனம் இந்த ஆண்டு கடுமையான நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது. இந்த இடத்துல ஹர்டில் அப்படிங்கும்போது நெருக்கடி, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளோட செகண்ட் வேர்ட் கேப்பபிள். கேப்பபிள் அப்படின்னா திறமையான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா ஷீ இஸ் அ வெரி கேப்பபிள் டீச்சர். அவள் மிகவும் திறமையான ஆசிரியை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த செகண்ட் ஒன் இஸ் யுவர் நியூ எம்ப்ளாயி சீம்ஸ் கேப்பபிள். அப்படின்னா உங்கள் புதிய பணியாளர் திறமையானவராக தெரிகிறார். உங்களோட நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்க நியூ எம்ப்ளாயி வந்து கேப்பபிளாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் நியூ எம்ப்ளாயி சீம்ஸ் கேப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சென்டென்ஸ், ஐ எம் ஃபிசிக்கலி கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் எ மேரத்தான். நான் ஒரு மேரத்தான் ஓடுவதற்கான அளவுக்கு உடல் திறன் கொண்டவன். என்னால் ஃபிசிக்கலாக முடியும், ஒரு மேரத்தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துலையும் நம்ம வந்து கேப்பபிளை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி அப்படின்னா ஒரு நிச்சயம் இல்லாத தன்மை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த ஸ்கேரியஸ்ட் திங் இன் லைஃப் இஸ் அன்சர்டனிட்டி. அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிச்சயம் இல்லாத தன்மை தான். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஞ்சஸ் வந்து எப்போதுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த அன்சர்டனிட்டி வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல தி ஸ்கேரியஸ்ட் திங் இன் லைஃப் இஸ் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ், தேர் இஸ் சம் அன்சர்டனிட்டி அபவுட் த கம்பெனி ஃபியூச்சர். கம்பெனியோட எதிர்காலம் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை, இப்போ கம்பெனி வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல, ஒரு நிச்சயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேர் இஸ் சம் அன்சர்டனிட்டி அபவுட் தி கம்பெனிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இட் வாஸ் த டைம் ஆஃப் டெரிபிள் அன்சர்டனிட்டி. இது பயங்கரமான ஒரு நிச்சயமற்ற காலமாக இருக்குது. அது வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பர்சனலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த டைம் வந்து ஒரு அன்சர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத இட் வாஸ் த டைம் ஆஃப் டெரிபிள் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இட் வாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கடந்து போன அந்த காலம் வந்து நம்ம வந்து ஒரு நிலை இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த 3 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.